தவிர வேற எதுவும் வராது. இப்போ நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா இந்த ஷுட்டு உட்டு ஃபுட்டு மைட்டு மஸ்ட் இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷ். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வரும். நியூஸ் பேப்பரில் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ்லையும் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது போல் இந்த 10 இடங்களில் மட்டும்தான் வந்திருக்கும். வேற எங்கேயும் வந்திருக்கக்கூடாது, வராது. சரி, இப்போ நான் இந்த அஞ்சம் வந்து எத்தனை இடங்களில் வரும்னு சொல்லிட்டு எத்தனை இடங்களில் வரும் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதி போட்டேன். 10 இடங்களில் வரும், எங்கெங்கே வரும்னு எழுதி போட்டேன். இந்த 5க்கு பக்கத்தில் எப்படி வரும்னு எழுதி போட்டேன். ஏன்னா இந்த 5க்கு பக்கத்துலையும் இதுக்கு முன்னாடி இந்த 5க்கு பக்கத்துலையும் எப்படி வரும் வந்தால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும், கம் அப்படின்னு போட்டேன். அதே போல் தேர்ட் ஃபார்ம் பண்ணணுமா நடுவில் பி போட்டுனா அப்புறம் தேர்ட் ஃபார்ம் பண்ணணும். சரி, ஹேவ் போடணும். ஹேவ் போடுறீங்களே, ஹேவுக்கு அப்புறம் என்ன போடணும், ஃபிஃப்த் ஃபார்ம் போடணும். அதை ஹேவ் மட்டும்தான் போடணும், ஹேஸ் போடக்கூடாது, ஹேடு போடக்கூடாது. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை. இன்னும் ஆக்சிலரி வெர்ப்ல இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. எப்படி ஷார்ட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டென்சஸ் எடுக்கும்பொழுது முதல்ல உங்களுக்கு டென்சஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸ்னா எப்படி என்ன எதுன்னு சொல்றேன். அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் அதாவது டு நாட் இந்த வார்த்தை இல்லையா, டு நாட் இந்த சுருக்குனா என்ன ஆகும், டு நாட் இந்த வார்த்தை சுருக்குனா டோன்ட் அப்படின்னு ஆகும். டஸ் நாட் சுருக்குனா டசன்ட். இந்த மாதிரி எத்தனை இருக்கு ஃபுல்லாக அது லிஸ்ட் எழுதி போட்டு அது உச்சரிப்பு என்ன சொல்றேன் அதை கவனிக்க ரொம்ப உங்களுக்கு அவசியம். அது இப்போ சொன்னோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கவனிங்க. இந்த டு நாட்ன்ற வார்த்தை டோன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். டஸ் நாட்ன்ற வார்த்தை டசன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆம் நாட்ன்ற வார்த்தை எயின்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த எழுதிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே என்னன்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ். டு நாட்ன்றத சுருக்கமா டோன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். டஸ் நாட்ன்றத சுருக்கமா டசன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது 10,000 பாடம் இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன். அதாவது இங்கிலீஷ்ல 2 விதமான இங்கிலீஷ் இருக்கு. அதாவது ஃபார்மல் இங்கிலீஷ், இன்ஃபார்மல் இங்கிலீஷ். ஃபார்மல் இங்கிலீஷ்ன்றது என்னன்னு சொன்னா நம்ம ஆஃபீஸ்ல என்ன எழுதுறது, சப்ஜெக்ட் புக்ல இருக்கிறது, நியூஸ் பேப்பர்ல இருக்கிறது, மேகசின்ஸ்ல இருக்கிறது, மற்றபடி வந்து மீட்டிங்ல நீங்க பேசுறது, கான்ஃபரன்ஸ்ல நீங்க பேசுறது, அது எல்லாமே என்னன்னா ஃபார்மல் இங்கிலீஷ். இதே இன்ஃபார்மல் இங்கிலீஷ்ன்றதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்க பேசிக்கிறது. எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறது, ரிலேட்டிவ்ஸ்குள்ள பேசிக்கிறது, நேபர்ஸ் கிட்ட பேசுறது, இது எல்லாமே என்னன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷ். இப்போ நீங்க இன்ஃபார்மல் இங்கிலீஷ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். டோன்ட், டசன்ட், எயின்ட், ஆரண்ட், இசன்ட் இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷ். ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, நெய்பர் கிட்ட பேசும்போதுலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதே ஃபார்மல் இங்கிலீஷ்னு வரும்பொழுது டு நாட், டஸ் நாட், ஆம் நாட், ஆர் நாட் இந்த மாதிரி ஃபுல்லாக தான் பேசணும், இந்த மாதிரி முழுசாக பேசணும். இதே நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுறீங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இது போல ஷார்ட் ஃபார்ம்லாம் இருக்கக்கூடாது. இது போல ஷார்ட் ஃபார்ம் டோன்ட், டசன்ட், எயின்ட், கான்ட், ஷான்ட், வோன்ட் இந்த மாதிரி வார்த்தைகளே இருக்கக்கூடாது. இதுல இது போல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. அதே சமயத்தில் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது ஏதோ நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் எப்படி இருக்கணும்னு சொன்னா இது போல ஃபுல் ஃபார்ம் தான் இருக்கணும். ஏன்னா நீங்க எழுதுறது ஃபார்மல் லெட்டர், அதாவது முழுசா இருக்கணும். நீங்க அதை எழுதும்போது தான் டு நாட், டஸ் நாட், ஆம் நாட், ஆர் நாட் இந்த மாதிரி தான் எழுதணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்டாதீங்க. ஏன்னா இது போல ஷார்ட் ஃபார்ம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். இது போல ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல எக்ஸாமினேஷன்ல நீங்க எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 20 பக்கம் 30 பக்கம் நீங்க எழுதுறீங்க. அது நீங்க எத்தனை பக்கம் இருக்காலும் சரி இது போல டோன்ட், டசன்ட், இசன்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எக்ஸாம் எழுதும்போது முழுசா எழுதணும். டு நாட், டஸ் நாட், இஸ் நாட் இது போல தான் எழுதணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நான் என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம்ஸ் உண்டு. அதாவது எல்லா ஆக்சிலரி வெர்புக்கும் ஷார்ட் ஃபார்ம் உண்டு. அதாவது சுருக்கு வடிவம் உண்டு. என்ன இப்போ அதெல்லாம் எழுதியிருக்கேன், இதெல்லாம் கவனிங்க. என்ன நீங்க பாருங்க, டு நாட்ன்ற வார்த்தையை சுருக்கமா டோன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். டு நாட்ன்ற வார்த்தையை சுருக்கமா உங்களுக்கு டோன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே டஸ் நாட் பாருங்க டசன்ட் அப்படின்னு இருக்கேன்.
நீங்க என்னன்னு சொன்னா என்னுடைய உச்சரிப்பு மட்டும் கவனிங்க. இதை நான் எப்படி உச்சரிக்கணும்னு கவனிங்க. ஒவ்வொன்றையும் 2 முறை உச்சரிக்கிறேன். என்ன கவனிங்க. இப்ப பாருங்க, do not அப்படின்ற வார்த்தை எப்படி வந்திருக்கு? don't. எப்படி எப்படி உச்சரிக்கணும்? இல்லை don't அப்படின்னு உச்சரிக்கணும். இதே does not என்ற வார்த்தை எப்படி உச்சரிக்கணும்? doesn't. எப்படி? doesn't அப்படின்னு. அதை இங்க பாத்தீங்கன்னா am not, இங்க என்ன இருக்கு? am not. இந்த am not நீங்க சுருக்குறீங்கன்னா சுருக்கமா சொல்லும் பொழுது ain't. என்ன சொல்லணும்? ain't அப்படின்னு சொல்லணும். இதே or not இருக்கு இல்லையா? or not அப்படின்னும் போது or not அப்படின்னீங்கன்னா இது எப்படி உச்சரிக்கணும்? aren't. என்ன சொல்றது? aren't அப்படின்னு. இங்க is not, எப்படி? is not அப்படின்னு இருந்தா இது எப்படி உச்சரிக்கணும்னா isn't. is not எப்படி உச்சரிக்கணும்? isn't அப்படின்னு உச்சரிக்கணும். இங்க have இருக்கு இல்லையா? இந்த haveன்ற வார்த்தை பாருங்க, have not இருக்கு. இந்த have not என்ற வார்த்தையை சுருக்கும் பொழுது haven't. have not என்ற வார்த்தை சுருக்கும் பொழுது haven't அப்படின்னு. இதே has not பாத்தீங்கன்னா hasn't. has not வருது hasn't. இது இங்க பாருங்க did not, கடைசி என்ன இருக்கு? did not இருக்கு. இந்த did not சுருக்கமா சொல்லும் பொழுது didn't. என்ன சொல்லலாம்? didn't. அப்படி இல்லைன்னா didn't. என்ன சொல்லலாம்? didn't அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா didn't அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை கவனிங்க. என்ன இந்த பக்கம் கவனிங்க. was not அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? was not இருக்கு. இந்த was notன்றத சுருக்கணுங்கன்னா wasn't. சுருக்கலாம் wasn't அப்படின்னு. இதே were not நீங்க சுருக்கணுங்கன்னா were not நீங்க சுருக்கணுங்கன்னா weren't. சுருக்கணும் ஆகும் weren't. இங்க had not இருக்கு. இந்த had not சுருக்கணுங்கன்னா hadn't. had not சுருக்கணுங்கன்னா hadn't அப்படின்னு கிடைக்கும். அதாவது hadn't. இப்போ will not இருக்கு இல்லையா? இந்த will notன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. will notன்றது என்ன? வித்தியாசமா இருக்கு. will notன்றது won't அப்படின்னு இருக்கு. will not எப்படி இருக்கு? won't அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த பக்கம் பாருங்க, அதே போல இந்த பக்கம் பாருங்க, am not இருக்கு இல்லையா? இந்த am notக்கு என்ன போட்டிருக்கேன்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? am not பாருங்க என்ன வித்தியாசமா இருக்கு? ain't அப்படின்னு வித்தியாசமா இருக்கு. அதே போல இங்க will not என்ற வார்த்தைக்கு will not என்ன போட்டிருக்கேன்? won't அப்படின்னு போட்டிருக்கேன். இது நான் போடல, இருக்கிறதே அந்த ஃபார்ம் தான். இது நான் போடல, இருக்கிறது அந்த ஃபார்ம் தான். அதே போல shall not இருக்கு இல்லையா? இந்த shall notக்கு சுருக்கமா பாத்தீங்கன்னா சுருக்க வடிவம் shan't. இது என்னது? shan't. இத சுருக்க வடிவம் சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன்னா don't, doesn't, இது எல்லாமே என்னன்னா சுருக்க வடிவம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா abbreviated form அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? abbreviated form அப்படின்னு சொல்லலாம். இப்போ shall notக்கு shan't அப்படின்னு. அடுத்து இது பாருங்க should not. பார்த்தோம் கணக்கு மாதிரி should not இருக்கு இல்லையா? should not இருக்கு. shouldn't. எப்படி? shouldn't அப்படின்னு. அதே would not. would not என்னன்னா wouldn't. எப்படி? wouldn't. அதே could not அப்படின்னா could not என்ன வரும்னு சொன்னா couldn't. could not couldn't. அதே போல can not can't. எப்படி? can not can't. I can't help you. என்ன சொல்லுவாங்க? I can't help you. You can't trace me. You can't catch me. You can't run with me. So cannot என்ன வரும்னா இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்ம் can't அப்படின்னு. இது எல்லாருக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன். இதுல பல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டதுதான். பல வார்த்தைகள் don't, doesn't, can't எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். இன்னும் ஒரு 5 இருக்கு. இன்னும் ஒரு 5 இருக்கு. அதையும் எழுதுறேன், கவனிங்க. இன்னொரு 5 இருக்கு. அதையும் கவனிங்க. இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா எழுதுறது நீங்க பாருங்க. must not. நீங்க பாருங்க must not. இந்த must notக்கு சுருக்கமா பாத்தீங்கன்னா mustn't.
must notக்கு சுருக்கமா mustn't அப்படின்னு. இதே may not இருக்கு இல்லையா, may not. இதே may not அப்படின்னா mayn't என்ன வரும்? may notக்கு mayn't அப்படின்னு வரும். இது mustn't. நீங்க அடுத்து பார்க்கும்போது need not பாத்தீங்கன்னா needn't என்ன வரும்? needn't அடுத்து might not. அடுத்து என்ன? might not சுருக்கணுங்கன்னா என்ன ஆயிடும்? mightn't என்ன ஆயிடும்? mightn't அப்படின்னு ஆகும். might not என்ன ஆகும்? mightn't அப்படின்னு ஆகும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த used இருக்கு இல்லையா, எனக்கு used இருக்கு, அது பார்த்தீங்கன்னா used to என்ன வரும்? நீங்க used இருக்கு இல்லையா, எதுக்கு நாட் போடுன்னு சொன்னா used to, that's all. used க்கு நாட் போடும்போது used to அப்படின்னு வரும். இது பாருங்க, mustn't, mayn't, needn't, mightn't, used to என்ன used to அப்படின்னு. சரி, இப்போ இது எல்லாத்துலயும் என்ன யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? இது எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா நம்ம மஸ்ட் நாட் இல்லையா, மஸ்ட் நாட் இதை திருக்கும்போது என்ன பண்றோம்? மஸ்டிய நாட்டையும் ஒன்னா சேர்த்துட்டு ஓ எடுத்துட்டு மேல ஒரு அப்பாசிட்டி போடுறோம். எப்படி? மஸ்டையும் மஸ்ட் நாட் இருக்குல்ல, இதை திருக்கும்போது என்ன பண்றோம்னு சொன்னா மஸ்டையும் நாட்டையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த ஓ எடுத்துட்டு அப்பாசிட்டி போடுறோம். இங்க பாருங்களேன், மஸ்ட் இருக்கு, மஸ்டையும் நாட்டையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த ஓ எடுத்துட்டு இங்க ஒரு அப்பாசிட்டி போடுறோம். அப்படிதான் எல்லாத்துலயுமே. எப்படி? அப்படிதான் எல்லாத்துக்குமே நம்ம போடுறோம். நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா எப்படி நீங்க வச்சுக்கலாம், இந்த n போட்டு அப்பாசிட்டி போட்டு டி கொடுத்தியா, இதுக்கு என்ன சொன்னா இன்ட். எப்படி? இன்ட் அப்படி வச்சுங்க. எது கூட தான் இது வருதோ, எது கூட தான் இது கூட n அப்பாசிட்டி டி வருதோ அது கூட இன்ட்னு போட்டுருங்க. இங்க பாருங்களேன், இப்போ இது தனியா என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், இது தனியா என்ன எஸ், தனியா என்ன எஸ். இப்போ இது கூட இப்படி போடும்போது என்ன ஆகும்னு சொன்னா isn't, இது கூட போடும்போது isn't அப்படின்னு ஆகும். இதே ஆர் இருக்கு, இப்போ தனியா சொல்லி பாருங்க, ஆர் தனியா சொல்லி பாருங்க, ஆர். இப்போ இது கூட போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பாருங்க, எஸ் இருக்கு, எஸ்க்கு அப்புறம் n அப்பாசிட்டி, அதே போல ஆருக்கு அப்புறம் n அப்பாசிட்டி. இந்த n அப்பாசிட்டிக்கு என்ன சொன்னா இன்ட். அப்போ isn't, எப்படி? isn't, aren't. அதே போல பாருங்க, நிறைய போடலாம். என்ன? isn't, aren't. இது do, இது எல்லாருக்கும் தெரியும் do. இது கூட எப்படி போடும்போது don't, doesn't, isn't. இதான் விஷயம். ஆக்சுவலா இந்த n அப்பாசிட்டி தான் எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கோம். n அப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கோம். எல்லா வார்த்தைகளும் இப்ப நான் சொல்லிருக்க எல்லா வார்த்தைகளும் முடியும் போது isn't, don't, doesn't, can't, shouldn't, wouldn't, couldn't அப்படிதான் முடியும். இதான் விஷயம். சரி, இப்போ இது எல்லாமே நெகட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ். இதெல்லாம் போட்டீங்கன்னா இல்லைன்ற மீனிங் கிடைக்கும், இதெல்லாம் போட்டீங்கன்னா இல்ல அப்படின்ற மீனிங் கிடைக்கும். சரி, எதுவும் இல்லை. இப்போ அடுத்து இன்னும் சில எழுதி பாரு, அதையும் கவனிங்க. இது கிடையாது, இது இல்லாம இன்னொன்னு இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ், சுருக்கமான பதில்கள் எப்படி பதில்கள் எப்படி சுருக்கமா சொல்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரி, இதுல வேற சொல்றதுக்கு இல்லை, அடுத்து அதை எழுதி போடுறேன், அதையும் கவனிங்க. இப்போ கேள்விகளுக்கு சுருக்கமா பதில் சொல்றது எப்படி, கேள்விகளுக்கு சுருக்கமா பதில் சொல்றது எப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரி, அதாவது இப்போ நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பையன் கேட்குறீங்க, என்னடா ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கியா
அதுக்கு அவன் பதில் ஆமா நான் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கேன் இப்படியே சொல்லுவான்? கண்டிப்பா சொல்ல மாட்டான். நீ நேற்று பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த? அது பதில் நான் நேற்று பெங்களூர்ல இருந்து 6 மணிக்கு வந்தேன். இப்படி சொல்லுவாங்களா யாராவது? சொல்ல மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்லுவாங்களா? உன்னால ஒரு வேலையை கொடுத்தா செய்ய முடியுமா? என்னால ஒரு வேலையை கொடுத்தா செய்ய முடியும். இந்த மாதிரி பேசுவோம்? பேச மாட்டோம். அப்போ முதல் சொல்றல நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது பதில் ஆமா ஒழுங்கா போறேன் இப்படிதான் சொல்றீங்க. அதே போல நேற்று பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த அப்படின் போது நேற்று ஒரு 6 மணிக்கு வந்தேன் இப்படிதான் சொல்றீங்க. ரைட்டா? உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா செய்ய முடியுமா அப்படின் போது முடியும் அப்படிதான் சொல்றீங்க. அதே போல எப்ப நீங்க தமிழ்ல வந்து கேள்வி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க ஒரே வார்த்தையில அல்லது 2 வார்த்தையில பதில் சொல்லுங்க பார்த்தீங்களா? அதே போல இங்கிலீஷ்லயும் பதில் சொல்லலாம். அது எப்படின்றதா நான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்லயும் பதில் சொல்லலாம். இப்போ ஒரு கேள்வி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க பல விதங்கள்ல பதில் சொல்லலாம். சில சமயத்துல சைகையில கூட பதில் சொல்லலாம். என்னடா மணி 10 ஆகுது நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின் போது இது போதும். என்ன நேற்று நான் உங்க அப்பா கூப்பிட்டு சொன்னேன், உங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல சொன்னியா? போதும், தலைமுறை இருந்தாலே போதும். அப்ப என்ன அர்த்தம்? சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க வாய் விட்டு பேசணும் கூட அர்த்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. சும்மா நீங்க சைகையில காமிச்சிட போதும். சும்மா அந்த ஆக்ஷனோட காமிக்கலாம். ஒண்ணுமே பேசாம ஆக்ஷனோட காமிக்கலாம். இது போய் பதில் சொல்ல முடியும். ஆனா கேள்வி அதை மாதிரி கேட்க முடியாது. தெரியாது அர்த்தம் என்ன? அது மாதிரிலாம் பேச முடியாது. ஆனா பதில் பாத்தீங்கன்னா அது போல செய்கையிலேயே பதில் நீங்க சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, do you take bath daily? நீ தினமும் குளிக்கிறாயா? என்ன? do you take bath daily? நீ தினமும் குளிக்கிறாயா? பதில்ல நான் குளிக்கிறேன். இது போல யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, என்ன பார்த்து கேட்கிறாரு, do you take bath daily அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு நான் பதில் என்ன சொல்லுவேன்னு சொன்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். பதில் எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே பதில். இதே இன்னும் அழகா சொல்லணும்னா எஸ் ஐ டூ. என்ன அழகா சொல்லலாம்? எஸ் ஐ டூ. அப்ப என்ன அர்த்தம்? ஆம் நான் குளிக்கிறேன். என்ன அர்த்தம் இருக்கு? ஆம் நான் குளிக்கிறேன். இதான் எஸ் ஐ டூ. இல்ல நான் குளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நோ ஐ டோன்ட். நீங்க நான் தினமும் குளிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க சொல்ல எஸ் ஐ டூ, முடிஞ்சு போச்சு. நோ ஐ டோன்ட் அப்படின்னீங்கன்னா இல்லை நான் குளிப்பதில்லை அப்படியா. நீங்க முழுசாவும் சொல்லலாம், தப்பு இல்லை. இங்க பாருங்க, do you take bath daily என்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் பதில்ல எஸ் ஐ டேக் பாத் டெய்லி, ஆம் நான் தினமும் குளிக்கிறேன். இதுவும் தப்பு இல்லை, இது சரி. ஆனா இது போல நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்ல இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். முதல்ல சொல்லி காமிச்சவங்களுக்கு தமிழ்ல அது போல சொல்ல மாட்டோம். நம்ம சுருக்கமா சொல்லுவோம். அதே போல இங்கிலீஷ் சொல்லும்பொழுது நீங்க சுருக்கமா சொல்லும்பொழுது எஸ் ஐ டூ, முடிஞ்சு போச்சு. எப்படி? எஸ் ஐ டூ அப்படின்னா சுருக்கமான பதில். இல்ல நான் குளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நோ ஐ டோன்ட். எப்படி? நோ ஐ டோன்ட். ஸோ பேசும்பொழுது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படும். அதாவது நீங்க பேச்சு ஆங்கிலத்துக்கு தேவைப்படும். பேசும்பொழுது இப்படிதான் பேசணும். பேசும்பொழுது சுருக்கமா பதில் சொல்லணும். பேசும்பொழுது சுருக்கமா இந்த மாதிரி எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட், முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து இது பாருங்க, கேன் பிரியா குக். கேன் பிரியா குக், அதாவது பிரியாவால் சமைக்க முடியுமா? கேன் பிரியா குக். பதில்ல எஸ், நல்லா பாருங்க, பதில்ல எஸ் ஷீ கேன். எஸ் ஷீ கேன். ஆம் அவளால் முடியும். என்ன அர்த்தம்? அவளால் முடியும். நோ ஷீ காண்ட். அப்ப என்ன அர்த்தம்? இல்லை அவளால் முடியாது. அதே இது பாருங்க, is it a cat? Is it a rat? Is it a rat? Yes it is. எப்படி? Yes it is. No it isn't. அல்ல, அதாவது இது எலியா? இது ஒரு எலியா? Is it a rat? பதில்ல yes it is. ஆம் அது ஒரு எலி. No it isn't.
இல்லை அது எலி அல்ல. இது போல சுருக்கமான பதில்கள் நிறைய சொல்லலாம். இது போல சுருக்கமான பதில் நிறைய சொல்லலாம். எந்த கேள்வி கேட்டாலும் அது சுருக்கமான பதில் சொல்லலாம். எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் சுருக்கமா பதில் சொல்லலாம். ஞாபகம் வச்சுங்க. நீங்க சொல்ல பாருங்க, உங்களுக்கு எந்த கேள்வினா எல்லா கேள்வியும் கூட சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னா, நான் முதலே சொல்லியிருக்கேன், எல்லா கேள்விகளுக்கும் எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கிறேன். நீங்க உடனே ஏஸ் ஏஸ் அப்படின்னீங்கன்னா தப்பு. அது எப்படி வரும்? உங்க பேர் என்னன்னு கேட்கிறேன், உங்க பேர் என்ன அப்படி கேட்கிறேன். நீங்க ஆமா ஆமா எப்படி வரும்? நேற்று சாப்பிட்டியா, நேற்று சாப்பிட்டியா, நேற்று மருந்து சாப்பிட்டியா, ஆமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ரைட்டு. இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்? ஸோ எல்லா இடத்துலையும் நேற்று ஊர்ல இருந்து எப்போ வந்தேன், ஊர்ல இருந்து எப்போ வரேன்னு சொல்லும்போது ஏஸ் ஏஸ் வராது. when did you come from your place அப்படின்னு சொல்லும்போது, when did you come from your native அப்படின்னு சொல்லும்போது ஏஸ் ஏஸ் சொல்ல முடியாது. அந்த இடத்துல போயிட்டு புரியுதா? அப்போ எல்லா இடங்கள்லயும் எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் எஸ் ஆர் நோ பதில் அப்படின்னு பதில் சொல்ல முடியும். இதுக்கு பேரே தனியா உண்டு இங்கிலீஷ்ல, இதுக்கு தனியா ஒரு பேரே உண்டு, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இதுக்கு தனியா ஒரு பேரே உண்டு இங்கிலீஷ்ல. அது என்னன்னு சொன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்னு தனியா ஒன்று இருக்கு. சரி, இப்போ அது என்ன, எத்தனை எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு இங்கிலீஷ்னா சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியா. கவனிங்களா, இப்போ டென்சஸ் அப்படின்ற பாடத்துல 22 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டென்சஸ் என்ற பாடத்துல 22 கொஸ்டின்ஸ் do, does, am, is, are, was, were சொல்லிட்டே போகலாம். இது போல 22 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது இல்லாம அந்த 22 தெரியும் உங்களுக்கு 22 கொஸ்டின்ஸ் என்ன, இப்போ அந்த 22 இல்லாம இப்ப பாத்தீங்க இல்லையா கேன், இப்ப பாத்தீங்க இல்லையா கேன், மே, ஷுட், வுட், குட், மஸ்ட், மைட், இந்த கேள்விக்கும் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லலாம். இந்த கேள்விகளுக்கும் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லலாம். அப்போ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன்ல வரும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன்ல வரும், வேற எதுவும் வராது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இன்னும் சில கேள்வி எழுதி போறேன், இதையும் கவனிங்க. நானும் தெரியாதனமா நேரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு என்ன யாருக்குள்ள எழுதி போறேன்னு சொன்னேன். என்ன நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஏன்னா அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தது என்னன்னு சொன்னா ஷுட், வுட், குட், மஸ்ட், மைட் இந்த அஞ்சும் எத்தனை இடங்கள்ல வரும், கரெக்டா 10 இடங்கள்ல வரும். முதல்ல எழுதி போட்டேன். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஷார்ட் ஃபார்ம் டோன்ட், டசன்ட், கான்ட், ஷான்ட், ஓன்ட், ஷுடன்ட், வுடன்ட், குடன்ட், கான்ட் இதெல்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் என்ன எங்க யூஸ் பண்ணணும்? இன்ஃபார்மல் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும், ஃபார்மல் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அதையும் பார்த்தீங்க. அடுத்தது இது என்னன்னு சொன்னா ஆரம்பிச்சோம் என்ன முடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இது என்னன்னு சொன்னா எப்படி சுருக்கமான பதில் சொல்றது, ஷார்ட் ஆன்சர், சுருக்கமான பதில்கள் எப்படி அமைக்கிறது பாருங்க. எஸ் அது டியூ டேக் பதில். இப்போ நான் கேட்கிறேன் will you come tomorrow, நாளைக்கு கிளாஸ்ல இந்த கிளாஸ் முடிய போகுது, will you come tomorrow அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் தான் சொல்லலாம் பதில் எஸ் ஐ வில். எப்படி நான் கேட்கிறவங்க will you come tomorrow அப்படின்னு போது எஸ் ஐ வில். இல்ல வரமான சொல்லணுமா நோ ஐ won't, நோ ஐ won't. will மிஸ்டர் ஓகே will மிஸ்டர் கருணாநிதி win the election, அதாவது கருணாநிதி எலெக்ஷன்ல வின் பண்ணுவாரா? எஸ் எஸ் he will, ஆம் அவர் ஜெயிப்பார். நோ he won't, இல்லை அவர் ஜெயிக்க மாட்டார். ஸோ சுருக்கமாக ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு எழுதி போடுறேன். ஸோ இதோட இந்த கிளாஸை முடிக்கலாம். We will see you tomorrow. Thank you very much.
என்ன கிளாஸ்ல நான் பார்க்க போறது நேற்று கொஞ்சம் விட்டு போச்சு இல்லையா, அந்த விட்டு போனது நேரம் இல்லாமல் விட்டுட்டோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். சரி, நீங்க பாருங்க, will the god come, will the god come. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் வருவாரா, கடவுள் வருவாரா. இங்க வருவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எஸ் he will அப்படின்னு சொல்லணும். உங்கள யாராவது ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னா எஸ் he will அப்படின்னு சொல்லணும். இல்ல சார் அவர் எங்க சார் வர போறாரு அப்படின்னு சொன்னா நோ he won't அப்படின்னு சொல்லணும். இப்போ எங்க சார் வர போறாரு சொன்னா நோ he won't. அப்ப என்ன அர்த்தம்? இல்லை அவர் வரமாட்டார், இல்லை அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது பாருங்க, should I come. டாக்டர் கிட்ட ஃபீவர் அப்படின்னு போறீங்க. டாக்டர் ஃபீவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாரு. நீங்க அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? டாக்டர் நான் நாளை வர வேண்டுமா. நான் என்ன கேட்கிறேன்? நான் நாளை வர வேண்டுமா. அது கேட்கும்போது இங்கிலீஷ்ல should I come tomorrow, should I come tomorrow அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு டாக்டர் பதில் சொல்லும் பொழுது நீ வரணும் அப்படின்னாருன்னா எஸ் யூ ஷுட் அப்படின்னு சொல்லுவாரு. நீ வரணும்னு சொன்னாருன்னா எஸ் யூ ஷுட் அப்படின்னு வர. இல்ல நீ வர வேணாம்னு சொல்லும்போது நோ யூ ஷுடன்ட். என்ன, நீ வர வேணாம்னு சொன்னா நோ யூ ஷுடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நோ யூ நீடன்ட் அப்படின்னு சொல்லுவார். நீடன்ட் அப்படின்னா தேவையில்லைன்னு அர்த்தம். நீடன்ட் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நோ யூ நீடன்ட் அப்படின்னா இல்லை நீ வர தேவையில்லை அப்படின்னு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா did எம்ஜிஆர் ஸ்லீப், did எம்ஜிஆர் ஸ்லீப். அப்ப என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் தூங்கினாரா? பதில்ல எஸ் he did. கவனிங்க, பதில்ல எஸ் he did, ஆம் அவர் தூங்கினார். இல்லைன்னு சொல்லும் பொழுது நோ நோ he didn't, நோ he didn't அப்படின் போது இல்லை அவர் தூங்கவில்லை அப்படி வரும். இல்லை அவர் தூங்கவில்லை அப்படின்னு. இதே டஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, டஸ். இந்த டஸ்ன்றதும் டூன்றதும் ஒரே ஃபேமிலி. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்டே டீச் பண்ணேன். இப்ப டஸ் யூஸ் பண்ண ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க பாருங்களேன். டஸ் நெடுஞ்செழியன், டஸ் நெடுஞ்செழியன் cry, டஸ் நெடுஞ்செழியன் cry daily. அப்ப என்ன அர்த்தம்? நெடுஞ்செழியன் தினமும் அழுகிறாரா? இதுக்கு ஆமான்னு சொல்லும் பொழுது எஸ். ஷார்ட் ஆன்சர் என்ன பண்ணணும்? எஸ் he does. என்ன சொல்லணும்? எஸ் he does, ஆம் அவர் அழுகிறார். இல்லைன்னு சொல்லும் போது நோ he doesn't, இல்லை அவர் அழுவதில்லை அப்படின்னு. நோ he doesn't, இல்லை அவர் அழுவதில்லை. இது போல இங்க பாருங்களேன். இது இப்ப இன்னைக்கு இந்த தேதி வச்சுக்க நீங்க வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, இன்னைக்கு சனிக்கிழமை சாட்டர்டே. அப்போ இஸ் இட் சாட்டர்டே டுடே, இஸ் இட் சாட்டர்டே டுடே அப்படிங்கும் போது எஸ் இட் இஸ், நோ இட் இஸ்ன்ட். பதில் யாராவது வந்து கேட்குறாங்க இஸ் இட் சாட்டர்டே டுடே, இன்னைக்கு சனிக்கிழமையா? பதில்ல எஸ் இட் இஸ் அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஆம் இன்று சனிக்கிழமை. நோ இட் இஸ்ன்ட், இல்லை இன்று சனிக்கிழமை அல்ல.
ரைட். பல உதாரணங்கள் கொடுக்கலாம். Is it a chalkpiece? Yes, it is. No, it isn't. Is it a blackboard? Yes, it is. No, it isn't. பாத்தீங்களா, எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க சுருக்கமா பதில் சொல்லலாம். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க அதுக்கு சுருக்கமா பதில் சொல்லலாம். ஒண்ணு கவனமா இருங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லும் பொழுது எப்படி பதில் சொல்லும் பொழுது ஆக்சிலரி வெர்ப் வரைக்கும் தான் சொல்லணும். எப்படி பதில் சொல்லும் பொழுது ஆக்சிலரி வெர்ப் வரைக்கும் தான் சொல்லணும். அதுக்கு மேல நீங்க போகக்கூடாது. பாருங்க, முதல்ல என்ன எழுதுங்க, do you come, do you take bath daily? Yes, I do. No, I don't. ஆக்சிலரி வந்துச்சா? அடுத்தது இப்ப என்ன சொன்னேன், does நெடுஞ்செழியன் cry, பதில்ல yes he does, no he does not, அல்லது he doesn't அப்படின்னு சொன்னேன். பாருங்க, எதற்கு இருக்கிறேன், முதல் பாருங்க yes I do, no I don't. அடுத்து பாத்தீங்கன்னா yes he does, no he doesn't. பாத்தீங்கன்னா கரெக்டா ஆக்சிலரி வெர்ப் வரைக்கும் சொல்லணும். நீங்க எப்படி ஆக்சிலரி வெர்ப் வரைக்கும் சொல்லணும் கண்டிப்பா. அதே இது பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். என்ன, are you sleeping, are you sleeping அப்படிங்கும் போது நீங்க பதில்ல yes I am, பதில்ல yes I am, no I ain't, no I ain't. நீங்க சொல்லும்போது என்ன பண்றீங்க, am வரைக்கும் சொல்லி எடுத்துறீங்க. am என்னது ஆக்சிலரி வெர்ப், அது வரைக்கும் சொல்லி எடுத்துறீங்க இல்லையா? சோ அதான் சொல்றேன், ஆக்சிலரி வெர்ப் வரைக்கும் சொல்லணும். என்ன, is it going to Singapore or ஏரோப்ளேன் மேல போயிட்டு இருக்கு, ஏரோப்ளேன் மேல போயிட்டு இருக்கு, அது காமிச்சு is it going to Singapore அப்படின்னா என்ன அர்த்தம், இது சிங்கப்பூர் போய்கொண்டு இருக்கிறதா? பதில் சொல்லும்போது yes it is, no it isn't. it என்னது ஆக்சிலரி, அது வரைக்கும் சொல்லணும். அதே போல have you done the homework, have you done the homework அப்படின்னு சொல்லும்போது yes I have சொல்லணும். yes I have. இல்லைன்னு சொல்லும்போது no I haven't, இல்லைன்னு சொல்லும்போது no I haven't. அப்படியே ஆக்சிலரி கொடுத்துரும். Has Meena met you, has Meena met you? Yes she has இருக்கும். no she hasn't. ஞாபகம் வச்சுங்க, இது போல நான் சொல்லிட்டே போலாம், இது போல நான் சொல்லிட்டே போலாம். நீங்க நெடுக்கிறது ஆக்சிலரி வெர்ப் இருக்கீங்க ஷார்ட் ஆன்சர்ல, அதுக்கு மேல போகாதீங்க. ஸோ இதுக்கு மேல இது சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை ஷார்ட் ஆன்சர்ஸ்ல. இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, இப்போ கேள்விகள்ல அதாவது நெகட்டிவ் பர்சன் ஒன்று இருக்கு இல்லையா, டென்சஸ் எடுக்கும் பொழுது 22% உங்க எல்லாருக்கும் டீச் பண்ண. அந்த 22%லயும் ஒவ்வொரு பர்சன்லயும் நெகட்டிவ் பர்சன் ஒன்று பாத்தீங்க, 22%லயும் நெகட்டிவ் ஒன்று பாத்தீங்க, நெகட்டிவ் பாத்தீங்க இல்லையா? அந்த நெகட்டிவ் பர்சனை வேற விதமா கூட கேட்கலாம். எப்படி வேற விதமா கூட கேட்கலாம், அது எப்படின்றத இப்ப அடுத்து சொல்றேன், அதையும் கவனிங்க. பாருங்க, நெகட்டிவ் பர்சன், இதெல்லாம் என்ன நெகட்டிவ் பர்சன். நெகட்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னா நாட் இருக்கிற கேள்வி தான் நெகட்டிவ் பர்சன். இப்போ பாருங்க, இதுல கூட நாட் இருக்கு, இதுல கூட நாட் இருக்கு. இங்க பாருங்க, நாட் 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 இருக்கு. சரி, இத நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நெகட்டிவ் பர்சன் எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்டே உங்களுக்கு நெகட்டிவ் பர்சன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு சொன்னா ஃபார்மல் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். எப்படி ஃபார்மல் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். பட் இதெல்லாம் என்னன்னு சொன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷ், நமக்குள்ள பேசும்போது பேசிக்கலாம். நீங்க ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிங்க அப்படின்னு சொன்னா இது உங்க பர்சனல் லெட்டர், இதுல நீங்க இதெல்லாம் எழுதிக்கலாம், ஷார்ட் ஃபார்ம்ஸ் போட்டுக்கலாம். என்ன, நீங்க பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இதை ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, முதல்ல பார்த்தது என்னன்னு சொன்னா do you not talk, எங்க அங்க பார்த்தது, நான் அங்க சொல்லி கொடுத்தது அப்படிதான். நாட் இது போல சேர்ந்தே இருக்காது. இது போல நெட்டு பாருங்க, நீங்க டென்சஸ் நடத்தும் பொழுது நெகட்டிவ் பர்சன் கொடுத்தா இல்லையா, அதுல அந்த நாட்டுன்ற வார்த்தை முதல் வார்த்தை கூட சேர்ந்து இருக்காது, தனியா இருக்கும். எப்படி இருக்கும், கேன் யூ நாட் கீப் குவைட் அப்படிதான் கொடுத்துருப்பேன். அதே போல do you not talk, will he not help you, அடுத்தது is his
ஆனா பழக்கத்துல எல்லாருமே ஏன் எல்லாருமே ஐ மீன் எல்லாரும் இல்ல பட் பல பேர் தப்பு பண்றாங்க. எப்படி பல பேர் பாத்தீங்கன்னா பேசும்போது தப்பு பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே விட்டு போடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் மை வாஸ் அப்படின்னு யூ நோ இங்கிலீஷ் பிரபு வாஸ் ஸ்டாண்டிங் a duck can fly எல்லாத்துக்கும் போடுவான். அது உண்மையிலே தப்பு. உண்மையிலேயே அது தப்பு. அது எல்லாம் தப்பு. எல்லாத்தையும் போடக்கூடாது. கரெக்டா சென்டென்ஸை பார்த்து போகணும். சென்டென்ஸை பார்க்கணும், என்ன டென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அதுக்கு வந்து என்ன ப்ரொனவுன் இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன பார்த்து பிரபு இருந்தா அங்க ஹீ போடணும், இங்க கமலா இருந்தா ஷீ போடணும். அப்புறம் நீங்க எனக்கு ஏற்ற மாதிரி என்ன எல்லா இடத்துலயும் வந்து நீங்க இது போடக்கூடாது. எல்லாத்துலயும் இப்படிதான் பேசுறாங்க. நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்க கவனமா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அது தப்பு. நீங்க அந்த மாதிரி போடக்கூடாது. என்ன நீங்க இந்த மாதிரி திருத்திக்கிட்டு சரி நீங்க அப்படியே நீங்க இந்த மாதிரி பேசலாம் கூட எனக்கு கவலை கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது போல எல்லாத்துக்கும் இன்ஃபினிட் போறது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது போதும். நீங்க தெரிஞ்சு பேசுனா அது வேற விஷயம். பட் தெரியாம பேசினா இட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஓகே நான் வச்சுங்க. இதுல இப்ப நான் என்ன சொல்றேன், if the sentence is positive, அதாவது இந்த வாக்கியம் எல்லாம் பாசிட்டிவா இருந்தா, அதாவது இந்த வாக்கியம் எல்லாம் நாட் இல்லைன்னு சொன்னா நாட் இங்க வரும். அதே நாட் இங்க வந்துச்சுன்னா அங்க நாட் வராது. அதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இங்க சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் நாட் வராது, வரக்கூடாது. அதை எழுத போறது அடுத்து எழுத போற. இது போல நீங்க எங்கெங்க பார்க்கலாம்னு சொன்னா மோஸ்ட்லி ஸ்டோரி புக்ஸ்ல பார்க்கலாம். இது போல ஸ்டோரி புக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லை சொன்னா உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ல பார்க்கலாம். வேற எதுலையும் பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ல பார்க்கலாம். இது போல ஃபார்ம்ஸ்லாம் பட் வேற எந்த புக்லையும் பார்க்க முடியாது. ஓகே இப்ப நீங்க அடுத்து பார்க்க போறது இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், அதை கவனிங்க. கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா, ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன, சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா என்ன எப்படி வரும், இந்த ஷார்ட் கொஸ்டின்லாம் எப்படி வருன்றத முன்னாடி பாத்தீங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா, if the sentence is negative, the person pattern is actually plus pronoun. அதாவது சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா எப்படி வரும்னு சொன்னா பாருங்க, சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா நாட் வராது. இந்த பேட்டர்ல என்ன வராது, நாட் வராது, வரக்கூடாது. சரிங்க பாருங்க. இப்போ மஞ்சு has not come, இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா, ரொம்ப சிம்பிள். நாட் இருக்கு அதனால நெகட்டிவ், நாட் இருக்கு நெகட்டிவ், நாட் இருக்கு நெகட்டிவ், நாட் இருக்கு நெகட்டிவ். அப்ப இருக்கிற 4 சென்டென்ஸ்மே என்னன்னு சொன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். இருக்கிற 4மே என்ன, நெகட்டிவ் சென்டென்ஸ். பாருங்க. இப்போ சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா இது எப்படி வரும், சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா இந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா கவனிங்க. இங்க நாட் போடக்கூடாது, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன பண்ணீங்க, இங்க நாட் தான் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்க நாட் வரப்பட பாத்தீங்க. இப்போ அந்த நாட் எல்லாம் இந்த நாட் எல்லாம் சென்டென்ஸ்ல கொண்டு வந்ததுனால இங்க நாட் வராது. அர்த்தம் எல்லாத்துக்கும் இல்லையாதான், அர்த்தம் எல்லாத்துக்கும் இல்லையா 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 அப்படின்னு அர்த்தம். அது மாறாது. நீங்க போன முறை 4 பாத்தீங்களா, இதே இடத்துல 4 பாத்தீங்க போன முறை. அது எல்லாத்துக்கும் என்ன மீனிங் தான், இல்லையா இல்லையா. அது இப்ப இது எல்லாத்துக்கும் மீனிங் என்னன்னா அதே இல்லையா இல்லையா தான். கவனிங்க. மஞ்சு has not come, has she? மஞ்சு has not come, has she? மஞ்சு வரவில்லை, அது வந்திருக்கவில்லை, இல்லையா. மஞ்சு வந்திருக்கவில்லை, இல்லையா. இங்க வரும்போது I should not play, நான் விளையாடக்கூடாது. I should not play, should I? I should not play, should I? அப்ப என்ன அர்த்தம், நான் விளையாடக்கூடாது, இல்லையா. I should not cry, should I? நான் அழக்கூடாது, இல்லையா. I should not talk, should I? நான் பேசக்கூடாது, இல்லையா. I should not sleep, I should not sleep, should I? நான் தூங்கக்கூடாது, இல்லையா. அந்த மாதிரி எல்லாமே இங்க பாருங்க. we won't pass, will be. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீங்க எக்ஸாம் போறீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, நீங்களே எழுதுறீங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்தது. கொஸ்டின் பேப்பரா
ரொம்ப டஃப்பாக வருது, டஃப்பாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதி வரும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி வரீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டே வரீங்க. நம்ம தேர மாட்டோம்ல, அப்படி நமக்குள்ள பேசிக்கிறது, நம்ம தேர மாட்டோம் இல்லை. ஸோ we won't pass, will we won't pass, will we அப்போ என்ன அர்த்தம், நாம் தேர மாட்டோம் இல்லையா, நாம் தேர்ச்சி பெற மாட்டோம் இல்லையா. இங்க வாங்க, you didn't like, did you, உனக்கு பிடிக்கல. இப்போ பொண்ணு பார்க்கறது கூட்டம் போறாங்க, பையனை பொண்ணு பார்க்க கூட்டம் போறாங்க. என்ன, பையனுக்கு பொண்ணு பார்க்க கூட்டம் போறாங்க. பொண்ணு அவன் தெரியும் இல்லை, பையனை பொண்ணு பார்த்துட்டான், வந்துடான். ஒரு கை வச்சு சொல்லலாம் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன சொல்லலாம், நம்மளே வந்து you didn't like her, did you, உனக்கு அவளை பிடிக்கல இல்லை. இங்க பாருங்க, அதே தான், you didn't like her, HER நான் போடல, சேர்த்துங்க. you didn't like her, did you, உனக்கு அவளை பிடிக்கல இல்லை. you didn't like her, you didn't like the coffee, did you, உனக்கு அந்த காஃபி பிடிக்கல இல்லை. you didn't like the ice cream, did you, உனக்கு அந்த ஐஸ்கிரீம் பிடிக்கல இல்லை. you didn't like the school, did you, உனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல இல்லை. you didn't come yesterday, did you, நீங்க இது வரல இல்லை. you didn't understand what I am saying, you didn't understand what I was saying, did you, அப்போ என்ன அர்த்தம், நான் நேற்று பேசுறது உங்களுக்கு புரியல இல்லை. ஓகே சரி, அதெல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க எல்லாரும், இந்த இடத்துல எல்லாரும் பேசும்போது இஸ் திஸ் அதிகமா நானே அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். மஞ்சு has not come, is it அப்படின்னுவான். I should not play, is it, we won't pass, is it, என்ன. ஸோ you didn't like, இந்த மாதிரி இதெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி என்ன கரெக்டாக வரலாம், இதான் வரும். பாருங்க, இங்க என்ன ஆக்சுவலி verb இருக்கு, has இருக்கு. ஸோ இந்த has தான் இங்க வரும். இங்க என்ன ஆக்சுவலி verb இருக்கோ அதான் இங்க வரும். அதே சமயத்தில் மஞ்சுன்றது என்ன, மஞ்சுன்றது ஆனா பெண்ணா, பெண். அப்ப என்ன வரும், she வரும். she. ஓகே கவனிங்க. அப்படி என்ன இருக்கோ ஆக்சுவலி, ஏன்னா கண்டிஷனே அதான். இங்க பாருங்களேன் என்ன வரும், எப்படி வரும், இந்த கொஸ்டின்ஸ் என்ன ஆர்டர்ல வரும்னு சொன்னா, முதல்ல ஆக்சிலரி, ரெண்டாவது ப்ரொனவுன். பாருங்க, முதல்ல ஆக்சிலரி வந்திருக்கா, ரெண்டாவது ப்ரொனவுன். முதல்ல ஆக்சிலரி, ரெண்டாவது ப்ரொனவுன். பாருங்க இதுல பாருங்க, ஷுட்ன்றது என்ன, ஆக்சிலரி வரும். இந்த பாருங்க ஷுட் வந்திருக்கா. அடுத்து இந்த ஐன்றது என்ன, ஐன்றது ப்ரொனவுன், ஐன்றது ப்ரொனவுன் அப்படியே இருந்து பாருங்க. அங்க இப்ப இதுல பாருங்க வி இருக்கா, we won't pass, இப்ப பாருங்க வி இங்க வந்துருக்கு, வி இங்க வந்துருக்கு, இங்க இருந்து வி வரும். இந்த மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. பாருங்க முதல்ல ஆக்சுவலி வரும், அப்புறம் ப்ரொனவுன் வரும். இது பாருங்க என்ன நிறைய போடலாம் அந்த மாதிரி. என்ன, கேன் யூ, won't he, may I, சொல்லலாம். ஓகே பாருங்க, ஓகே இதுல என்ன நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இதுல if the sentence முதல்ல பார்த்ததுன்னு சொன்னா, சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா இது நெகட்டிவா வரும். அது முதல்ல சொன்னது, 4 எக்ஸாம்பிள் எழுதி போட்டேன். அதே சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா, நாட் இங்க வந்துட்டா அங்க நாட் நீங்க போட வேணாம். இது போல எந்த இடங்கள்ல வரும்னு சொன்னா, பசங்க சொன்னேன், இது போல எத்தனை இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல வரும்னு சொன்னா என்ன, அதாவது டெக்ஸ்ட் புக்கா, ஓகே உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ல வரும். ஆனா நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி பார்க்க முடியாது. அப்படியே வந்தா கூட 1 மந்த்துக்கு ஒரு நாள் வரும். 30 நாள் பேப்பர்ல ஒரு நாள் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு முறை வரும், அவ்வளவுதான். ரொம்ப ரேர் இந்த மாதிரி வரும். ஆனா ஸ்டோரி புக்ல வரும். எப்படி ஸ்டோரி புக் இருக்கு, ஸ்டோரி புக்ல அடிக்கடி வரும். போல நீங்க என்னன்னா எனக்கு என்ன அர்த்தம் இல்லையா, நம்ம பேசும்போது நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, பேசும்பொழுதும் நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுவாங்க. நீங்களும் இது போல தைரியம் பேசலாம். ஏன்னா விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் இல்லையா தான் அர்த்தம், எல்லாத்துக்கும் இல்லையான்னு தான் அர்த்தம். என்ன ஸோ இதுக்கு மேல இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியா இந்த ஆக்சிலரி verb முடிய போது எனக்கு கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 நாள், 1 நாள் கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிலரி verb நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 6 நாள் ஆயிடுச்சு, 6 days ஆயிடுச்சு. இந்த 6 day இன்னைக்கு நான் எடுக்கிறது 6வது நாளா இதே பாடத்தை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா, இன்னும் ஆக்சுவலி அப்படின்னு சில விஷயங்கள் ஏன் இந்த அளவுக்கு நான் இதை ரொம்ப ஆழமா எடுக்கிறேன்னு சொன்னா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்லை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது.
என்ன சில பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இதை பற்றி கடைசியாக இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுவும் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் நீங்கள் பேசும்போது வச்சுருங்க, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது போல வச்சுருங்க. இன்னைக்கே சில பேர் கிளாஸில் கேட்டாங்க என்கிட்ட, என்ன சார் நீங்கள் பேச ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் என்ன சொன்னால் பேசுறதுக்கு உண்டான ஹிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு தேவையான ஹிண்ட்ஸ். இதெல்லாம் எழுத முடியாது, எழுதலாம், பட் எழுத்து வடிவத்தில் அதை இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அடுத்து கொடுக்க போகிற சில விஷயங்கள் சில பாயிண்ட்ஸ் என்ன சொன்னால் நீங்கள் பேசுறதுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன், அதையும் கவனிங்க. இதோட இதை முடிச்சுக்கலாம், வேற எதுவும் இல்லை. இப்போ கடைசியாக சொன்னோம் இல்லையா, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. ஷார்ட் ஃபார்ம் இதெல்லாம் என்னன்னா இன்னொரு ஸ்போக்கன் தேவைப்படுறது தான், இதுவும் நீங்கள் பேசுறதுக்கு தேவைப்படுறது. அப்படி இல்லை நீங்கள் ஸ்டோரி புக் கதை புக் படிக்கும்போதும் இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எப்படின்னா சொல்ல புரிஞ்சுப்பீங்க. வாட் இஸ் யுவர் நேம், இது உங்க எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த வாட் இஸ் சுருக்கமா வாட் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி வாட்ஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் கேட்கலாம், தப்பு இல்லை. வாட்ஸ் யுவர் நேம், இங்க பாருங்க, இந்த பாருங்க வாட் போட்டிருக்க இல்லையா, இதாவது இங்க பாருங்க வாட்ஸ் யுவர் நேம். அதான் அர்த்தம் ஒண்ணுதான். வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன. வாட்ஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன. அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். என்னன்னா இது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம். இது பேசும்பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணணும். என்ன இங்கிலீஷ்ல பேசும்பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஓகே, இது கவனிங்க. நான் இதெல்லாம் மொத்தமா எழுதி பேசிருக்கீங்க, கவனிங்க. இங்க இப்ப எங்கேயாவது நல்லா கவனிங்க, எங்கேயாவது இது போல அப்பாஸ்ட்ரோபி போட்டு, எங்கேயாவது இது போல அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போட்டுட்டாங்கன்னா, அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போட்டுட்டாங்கன்னா இந்த ஆனுன்ற வார்த்தையை சுருக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆனுன்ற வார்த்தையை சுருக்கி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல எங்கேயாவது என்ன வெறும் எஸ் போட்டிருந்தாங்கன்னா, எங்கேயாவது அப்பாஸ்ட்ரோபி போட்டு வெறும் எஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ எஸ்ன்ற வார்த்தையை சுருக்கி இருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி எஸ்ன்ற வார்த்தையை சுருக்கி இருக்காங்க. அதே போல ஆர சுருக்குனா ஆர்இ கிடைக்கும், ஹேவ் சுருக்குனா விஇ கிடைக்கும். அடுத்தது ஹேஸ் சுருக்குனா அப்பாஸ்ட்ரோபி எஸ் கிடைக்கும், வில்ல சுருக்குனா டபுள் எல் கிடைக்கும். அடுத்து உத்த சுருக்குனா டி கிடைக்கும், ஹேட சுருக்குனா டி கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் இதனுடைய சுருக்கு வடிவம் தான். இதெல்லாம் உதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன, வெறும் டி. ஹேடுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன, வெறும் டி. வில்லுக்கு ஷார்ட் ஃபார்ம் டபுள் எல், ஹேஸுக்கு ஷார்ட் ஃபார்ம் எஸ், ஹேவுக்கு ஷார்ட் ஃபார்ம் விஇ, ஆருக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆர்இ, எஸ்ஸுக்கு ஷார்ட் ஃபார்ம் எஸ், ஹேவுக்கு ஷார்ட் ஃபார்ம் வெறும் எம். நீங்க உச்சரிக்கும் போது எப்படி இது இருக்கும்போது இந்த இது வந்து இம்முன்னு உச்சரிக்கணும். எஸ் இது என்னது, எஸ் இது என்னது, ஆர் இது என்னது, இது இருக்கு இல்லையா, இது இது டபுள் எல் இருக்கு, இதுக்கு இல்ல, இது ரெண்டு இருக்கு, டிடி இருக்கு இல்லையா, இது இருந்தா எட் எல்லாரும் எட் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். எக்ஸாம்பிள்ல இது எப்படி எப்படி கொண்டு வரணும்னு எழுதி போடுறேன். எடுத்து பாருங்க. இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் இருக்குல்ல, இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் எது கூட மட்டும் சேர்க்கலான்றதை எழுதி போட்டிருக்கேன். இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் எது கூட மட்டும் சேர்க்கலான்றதை எழுதி போட்டிருக்கேன். பாருங்க, ஹீ கூட சேர்க்கலாம், இட்டு கூட சேர்க்கலாம், ஷீ கூட சேர்க்கலாம், ஹவு கூட சேர்க்கலாம், ஹியர் கூட, தட் கூட, தேர் கூட, வாட் கூட, வென் கூட, வேர் கூட, ஹூ கூட. இது எல்லாத்துக்கூடயும் அப்பாஸ்ட்ரோபி எஸ் சேர்க்கலாம். எல்லாத்துக்கூடயும் அப்பாஸ்ட்ரோபி எஸ் சேர்க்கலாம். இப்போ எப்படி பண்ணும், இவங்க என்ன சொன்ன எஸ்க்கு என்ன இசுன்னு சொல்லல. அப்போ இந்த ஹெச்இக்கு என்னது ஹி, ஹெச்இன்னா என்னது, எப்படி உச்சரிக்கணும், ஹெச்இ ஹி. அப்போ இங்க எஸ் போட்டா ஹி இஸ், எப்படி உச்சரிக்கணும், ஹி இஸ், இட்ஸ் இட்ஸ், ஷீ இஸ், ஹவுஸ், ஹியர்ஸ், தட்ஸ், தேர்ஸ், வாட்ஸ், வென்ஸ், வேர்ஸ், ஹூஸ். நான் ஒரு சுற்று பர்சன் பார்க்குறீங்களா, அப்படிதான். ஏன்னா எல்லாமே முடியும் போது எஸ்ல முடியுது. என்ன ஹீஸ், இட்ஸ், ஷீஸ், ஹவுஸ், ஹியர், தட், தேர், வாட், வென், வேர், ஹூஸ். ஓகே சரி. இப்போ
அங்க பாருங்க இஸ் இருக்குல்ல, இஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? எஸ். அதே ஹேஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? அதே எஸ். இஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? எஸ். ஹேஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? எஸ் தான். அப்போ இங்க நல்லா கவனிங்க, இதை நீங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்கன்னா யாராவது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்கன்னா இதை he is னு சொல்லலாம், he has னு சொல்லலாம். இதை he is னு சொல்லலாம், விரிவாக எழுதும்போது he is னு சொல்லலாம், he has னு சொல்லலாம். பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஹீஸ் அப்படின்னு இருக்கு. இந்த எஸ் இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஹீஸ்னு எடுத்துக்கலாம், ஹீ ஹேஸ்னு எடுத்துக்கலாம். எப்படி? ஹீஸ்னு எடுத்துக்கலாம், ஹீ ஹேஸ்னு எடுத்துக்கலாம். இதை ஹீஸ்னு எடுத்துக்கிறதும் ஹீ ஹேஸ்னு எடுத்துக்கிறதும் எதை பொறுத்து இருக்குன்னா பக்கத்துல வர வார்த்தையை பொறுத்து. எப்படி பாருங்களேன், இதை கவனிங்க. He's going அப்படின்னா அப்ப இது என்னவா இருக்கும்? இது இஸ்ஸா தான் இருக்கும். இங்க இது ஹேஸா இருக்காது. ஏன்னா HAS பக்கத்துல இருக்கும். ஏன்னா HAS பக்கத்துல வெர்பும் ஃபிஃப்த் ஃபார்ம் தான் வரணும். இதே HAS பக்கத்துல தான் வரும், ஃபிஃப்த் ஃபார்ம் தான் வரணும். இது தேர்ட் ஃபார்மா இருக்கிறதுல தேர்ட் ஃபார்ம் இருக்கு. அப்போ இது இஸ்ஸா தான் இருக்க முடியும், ஹேஸா இருக்க முடியாது. அப்போ இந்த ஹீஸ் இருக்குல்ல, இந்த எஸ் இருக்குல்ல, இந்த எஸ் இஸ்ஸா எடுத்துக்கிறதும் ஹேஸா எடுத்துக்கிறதும் பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அதை பொறுத்துதான். இந்த அப்பாசிட்டிவ் இருக்குல்ல, இந்த எஸ் நீங்க இஸ்ஸா எடுத்துக்கிறதும் ஹேஸா எடுத்துக்கிறதும் பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அதை பொறுத்துதான். ஓகே, இப்போ அதே போலதான் எல்லாமே, இப்ப நான் படிச்சுக்கலாம் தெரியுமா? ஹீஸ், இட்ஸ், ஷீஸ், இது எல்லாமே என்னன்னா அதே போலதான். இந்த இஸ் இருக்கு தெரியுமா? இந்த இஸ் எல்லாத்தையுமே நீங்க இஸ்ஸாவும் எடுத்துக்கலாம், ஹேஸாவும் எடுத்துக்கலாம். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். கரெக்டா நான் இப்ப எழுதுன்னு பார்த்தீங்களா? நான் இந்த எழுதின இடங்கள்ல மட்டும்தான் இந்த எஸ் சேர்க்கணும். நான் இப்ப எழுதி போட்ட வார்த்தைகள் தெரியுமா? இந்த எழுதி போட்ட வார்த்தைகள் கூட மட்டும்தான் இந்த எஸ் சேர்க்கணும். நீங்க வார்த்தைகள் பிடிச்ச வார்த்தைகள்லாம் சேர்க்கக்கூடாது. என்ன, நான் என்னென்ன வார்த்தைகள் போட்டுருந்தோம், என்ன வார்த்தைகள் போட்டுருந்தோம், அது கூட மட்டும்தான் எஸ் சேர்க்கணும், வேற எது கூடயும் சேர்க்கக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கீங்க இதுல அப்படின்னா? இந்த இஸ்ஸை பார்த்துட்டீங்க, ஹேஸை பார்த்துட்டீங்க. என்ன பார்த்துட்டீங்க? இஸ்ஸை பார்த்துட்டீங்க, ஹேஸை பார்த்துட்டீங்க. ஓகே, ரைட். இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஆம் இருக்கு, என்ன ஆம் இருக்கு, ஆர் இருக்கு, ஹேவ் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள். சரி, இப்போ நான் இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிள் இது போறேன், அதையும் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதை கவனிங்க, இதுக்கு பாருங்க. அதாவது இப்ப நான் முதல் எழுதி போட்டுட்டேன்னு சொன்னா இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த வார்த்தைகள் கூட மட்டும் இந்த எஸ் இருக்குல்ல, இது எது கூட மட்டும் சேர்க்கலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், எழுதி போட்டேன். இப்ப அதே போல இந்த ஆம் இருக்கு இல்லையா, இந்த ஆம் எழுதி போட்டுருக்கேன் பாருங்க. ஆம் உங்களுக்கு தெரியும், ஆம் எதுக்கு வரும்? ஐ கூட மட்டும்தான் வரும். இங்க பாருங்க, ஐ கூட ஆம். அப்படி ஆம் ஆம் என்ன சொல்லலாம்? ஹூ ஆர் யூ அப்படி எதை கேட்குறாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? ஆம் கண்ணன், ஆம் சண்முகம், ஐ எம் சுரேஷ், ஐ எம் ராஜேஷ், ஐ எம் ஏதாவது போடுங்க. ஐ எம் செல்வம், ஐ எம் ஓகே. ஐ எம் சொல்லக்கூடாது, இதை எப்படி சொல்லுவோம்? இதை எப்படி சொல்லக்கூடாது? ஐ எம்னு சொல்லக்கூடாது, ஆம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம்னாலும் தப்பு கிடையாது. ஐ ஆம் அப்படின்னா அது முழுசு, ஐ ஆம் முழுசு. இப்ப நம்ம சுருக்கிட்ட பிறகு அப்படி சொல்ல முடியாது, ஆம்